வணக்கம். வைகாசி மாதம் வளர்பிறை பஞ்சமி எந்த தேதியில் வருகின்றது, திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்கின்றது, சகல செல்வத்தை தரக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். வராகியம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதற்கு தேவைப்படும் பொருள் பார்த்தீங்கன்னா துளசி இலை நமக்கு கட்டாயமாக தேவை. கொஞ்சமாக கல்லுப்பு இருந்தால் போதும், அல்லது கல்கண்டு. இந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா, ஒரு தாம்பலத்தட்டு எடுத்துக்கோங்க. அதில் சந்தனம், மஞ்சள், குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. வைத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா துளசி இலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதில் கல்கண்டு அல்லது கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 2-3 மருதாணி விதை அதில் சேர்த்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு பணத்தடைகள்லாம் நீங்கள் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். இந்த துளசி இலைக்கு மேலே வைத்து இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். அடுத்து நீங்கள் இதை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு சிவப்பு நிற துணிலையோ அல்லது மஞ்சள் நிற துணிலையோ எடுத்து இந்த பொருளாக நீங்கள் வைத்து முடிச்சு போல் கட்டி வச்சாலே போதும். பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப எளிமையான தீபம் இந்த தீபம். அடுத்து நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றணும் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் தீபம் ஏற்றலாம், மருதாணி இலை தீபம் ஏற்றலாம், நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்தா கூட போதும், ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்து நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் வெல்லம் தீபம் ஏற்றலாம். வெள்ளை தீபம் ஏற்றி இதை வெள்ளத்தை நீங்கள் எறும்புக்கோ பறவைகளுக்கோ பசுமாடுக்கோ தானமாக கொடுக்கும்போது உங்களுடைய நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக திருப்பதற்கான யோகம் கிடைக்கும், கடன் தொல்லை நீங்கும். இந்த வைகாசி வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று வெள்ளம் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வைகாசி வளர்பிறை பஞ்சமி என்றைக்கு வருகின்றதுன்னா வைகாசி 17ஆம் தேதி, மே மாதம் 31ஆம் தேதி, 31/5/2025 சனிக்கிழமை தினத்தன்று வளர்பிறை பஞ்சமி. அந்த நாள் முழுவதுமே நமக்கு பஞ்சமி திதி இருக்குது. அதாவது நமக்கு அந்த சனிக்கிழமை அதிகாலை 2:15 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 வரை நமக்கு இந்த திதி பஞ்சமி திதி இருப்பதனால சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ நீங்கள் வழிபாடு செய்யலாம். பூஜை செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் எந்த நேரம் அப்படின்னா, சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரம் நீங்கள் பூஜை செய்யலாம். சனி ஹோரை சனிக்கிழமை காலை 6 to 7 அந்த நேரத்தில் பூஜை செய்யலாம், அல்லது காலை 9 மணிக்குள்ளே நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். மாலை 5:30 அதாவது 6 மணிலிருந்து இரவு 9 மணி வரை நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். சனி ஹோரையில் பூஜை செய்வது கடன் தொல்லையை முற்றிலுமாக நீக்கி தரும். மற்றும் கிரகத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அதாவது சனி தோஷத்தால், சனி பயிற்சி நல்லா இல்லை, குரு பயிற்சி நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அந்த பிரச்சனை இருக்குது, நேரமே சரியில்லையே அப்படிங்கிற ஃபீல் இருக்குது அப்படின்னா நீங்கள் சனி ஹோரையில் வழிபாடு செய்வது நல்லது. வராகியம்மனுக்கு சனிக்கிழமை இந்த திதி பஞ்சமி திதி வருது அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்னைக்கு சனிக்கிழமை மிகவும் உகந்தது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அதனால் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சமி திதி வருவதனால நமக்கு பெருகும், எல்லாமே பெருகும். நம்ம வசதி வாய்ப்புக்காக வழிபாடு செய்யும்போது நமக்கு பெருகும், கிரகத்தால் இருக்கிற பிரச்சனை தீரும், நமக்கு துன்பங்கள் நீங்கி இன்பத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் சனிக்கிழமை. நிறைய பேர் சனிக்கிழமை அப்படிங்கிறத கொஞ்சம் மோசமாக நினைப்போம். ஆனால் சனி தான் பெருக்க கொடுக்கக்கூடியது. நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா சனிக்கிழமை தொடங்குனா அது நிறைய பேருக்கு அது நல்ல வெற்றியை கொடுக்கும். இப்போ சனிக்கிழமை நகை வாங்குகிறோம் அப்படின்னா அது பெருகிக்கிட்டே இருக்கும். சனிக்கிழமை நம்ம கடன் அடைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும். அதில் முக்கியமாக சனிக்கிழமை குளிகை நேரம் நமக்கு இருக்கும். அந்த நேரத்தில் எது செய்தாலும் நீங்கள் திரும்ப திரும்ப செய்கிற யோகம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்லது செய்கிறீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் நல்லது செய்கிற மாதிரி யோகம் இருக்கும். அதே போல் உங்களுக்கு நல்ல லம்பாக கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனை தீர்ப்பதற்காக அந்த குளிகை நேரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா சீக்கிரம் அந்த கடனை அடைக்கிறதுக்கான அந்த பணம் உங்ககிட்ட கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக அந்த கடனை அடைச்சி அதிலிருந்து நிம்மதி உங்களுக்கு பெறும், அதாவது நிம்மதியாக நீங்கள் இருக்க முடியும். அதனால் இந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திற்குமே நமக்கு சிறப்பான நாள் தான். சனிக்கிழமை வர்றது பெருக்கத்தை கொடுக்கும், நிம்மதியை தரும், கிரக தோஷத்திலேருந்து நம்ம விடுபட முடியும். சனிக்கிழமை இருப்பதனால நமக்கு கடன் தொல்லை முற்றிலுமாக நீங்கும், நிம்மதி முற்றிலுமாக நமக்கு இறைவன் நமக்கு கொடுப்பாங்க. சனிக்கிழமை வருகின்ற ஒவ்வொரு விசேஷ நாளுமே நீங்கள் சிறப்பாக கொண்டாடணும். சனிக்கிழமை வருவதனால துளசி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. துளசி மாலை வராகியம்மனுக்கு போடலாம், துளசி தீபம் ஏற்றலாம், ஒரு செம்பில் தண்ணீர் வைத்து துளசி இலை வைத்து தீர்த்தமாக வைத்து வழிபாடு செய்யலாம். துளசி எதுலையாவது ஒன்றில் நம்ம பூஜையில் கட்டாயமாக இடம் பிடிக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. துளசி இலை பயன்படுத்துங்க, செம்பருத்தி இலை பயன்படுத்தலாம், வெற்றிலை பயன்படுத்தலாம். சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் வராகியம்மனுக்கு எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னா, சனிக்கிழமை காலையில் எழுந்த உடனே நீங்கள் குளிச்சுட்டு விரதம் இருக்க ஆரம்பித்துட்டு சனிக்கிழமை மாலை நீங்கள் எப்போ பூஜை செய்கிறீங்களோ அப்போ நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம்.
எளிமையான உணவு நம்ம எடுத்துக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் வந்து இந்த முட்டை சாப்பிட்றது, நான்வெஜ் சாப்பிட்றலாம் சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா சைவ சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும். மற்றும் நீங்கள் பஞ்சமி பூஜை செய்தாலும் சைவ சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டு நீங்கள் பூஜை செய்யணும். அதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பக்கத்தில் வராகியம்மன் ஆலயம் இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு வருவது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து அங்கே போயிட்டு தேங்காய் தீபம் ஏற்றணும் விருப்பப்பட்டீங்கன்னா வராகியம்மன் கோவிலுக்கு போய்ட்டு நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றலாம். இப்போ வந்து பஞ்சமி திதி என்று நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, பஞ்சமி தினத்தன்று நீங்கள் வந்து விளக்கெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. பஞ்சமிக்கு ஏற்றுகின்ற தீபத்தை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. வீடை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை நமக்கு இருப்பதனால முதல் நாள் வெள்ளிக்கிழமை இருப்பதால் எல்லாருமே சுத்தமாக தான் வச்சுருப்பீங்க. ஸோ க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க வீடை. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது கோலம். காலை மாலை 2 வேளையும் கோலம் போட்டுக்கோங்க. சந்தனம் மஞ்சள் குங்குமம்லாம் படத்தை சுத்தப்படுத்திட்டு வைப்பது ரொம்ப நல்லது. சிலை வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப நல்லது. முக்கியமாக ஏதேனும் ஒரு 5 அபிஷேகம் பண்ணலாம். கோவில் இருக்குன்னா போய்ட்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த நாளில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சண்டை போடக்கூடாது, தகராறு பண்ணக்கூடாது, ஏதாவது பிரச்சனை வந்து இழுக்கக்கூடாது, ரொம்ப அமைதியாக இருக்கணும். அப்படி என்றால் நம்மளுக்கு வந்து வராகியின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும். எந்த ஒரு அபசொல் சொல்லக்கூடாது, தேவையான வார்த்தைகள் வந்து விடக்கூடாது, தேவையான வார்த்தைகள் வந்து பேசக்கூடாது. அது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும். எந்த அளவுக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வராகியம்மனை மனசில் பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து வசந்தமாகும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம உண்மையான பக்தி இருக்கோ அந்த அளவுக்கு வராகினே நமக்கு அள்ளி கொடுப்பாங்க. நிச்சயமாக அதை உணர முடியும். நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வந்து அன்னை வந்து நமக்கு தருவாங்க. பிரச்சனைகள் தீரும், வாழ்க்கை வந்து வெற்றி கிடைக்கும். நம்ம நினச்ச மாதிரி நமக்கு கட்டாயமாக நடக்கும். நினைக்கிறது மட்டும்தான் நமக்கு நடக்கும். பொறுத்திருந்து பாருங்கள், நிச்சயமாக வெல்ல முடியும். நம்ம 1 மாதம் 2 மாதம் வழிபாடு செய்துட்டு நமக்கு நடக்கலேன்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. கொஞ்ச நாள் வழிபாடு செய்யுங்க, அதில் வந்து கட்டாயமாக நடக்கும். எத்தனையோ நாட்கள் பிரார்த்தனை பண்ணி இப்போ தான் நிறைய பேர்த்துக்கு நடக்குது. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, நான் 3 வருஷமாக வழிபாடு செய்கிறேன், என்னுடைய வேண்டுதல் இப்போ தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க கமெண்ட்டில். அந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய நம்ம வழிபாடு செய்வோம். ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்காகவே பல விஷயங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கும். நடக்கலை அப்படின்ட்டு நம்ம வந்து மனசை வந்து தளர விடக்கூடாது. கட்டாயமாக அது நடக்கும். நமக்கு எப்போது நடக்க வேண்டும் வராகின்னு நினைக்கிறாங்களோ அப்போது அந்த விஷயங்கள் அனைத்துமே நமக்கு நடக்கும். எப்போது நமக்கு தேவையோ அது நம்மளை வந்து சேரும். அதனால் வந்து பொறுமையாக இருங்க, பிடித்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. எளிமையாக வழிபாடு செய்தாலே போதும். நெய்வேத்தியமாக ஏதேனும் ஒன்று வைத்தால் கூட போதும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், ஏதாவது இனிப்பு வகையானது எதென்றும் ஒன்று சேர்த்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. பூக்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செவ்வரளி பூக்கள், சிவப்பு நிற பூக்கள் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. செம்பருத்தி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பூக்களில் வந்து சிவப்பு நிற பூக்கள், மல்லிகைப்பூ, சம்மங்கிப்பூ, முல்லைப்பூ, இந்த மாதிரி நீங்கள் பூக்கள் பயன்படுத்தலாம். இப்போ பூக்கள் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா சாமந்தி பூ இருக்குது பார்த்திங்கன்னா, மஞ்சள் நிறத்தில் வெள்ளை நிறத்தில் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ வந்து மல்லிகைப்பூ வந்து ரொம்ப ரேட்டு போய்கிட்டு இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து மல்லிகைப்பூ வாங்க முடியாதவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியான விலையில் எந்த பூ கிடைக்குதோ அதை வாங்கி விற்கலாம். செம்பருத்தி பூ வைத்தால் கூட நமக்கு போதும். எளிமையாக வழிபாடு செஞ்சாலே வராகினோட அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிகவும் முக்கியமான தகவல் ஒன்று சொல்ல நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ஜுவல்ஸ் அடமானம் வைக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா கடன் கெட்டது இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து அடமானம் வைக்கிறத தவிர்க்க வேண்டும். சனிக்கிழமை வந்து நீங்கள் நகையை திருப்பதற்கான ரூபா கட்டலாம். ஆனால் அடமானம் அந்த நாளில் வச்சிங்க அப்படின்னா திரும்ப நகை வந்து அடமானத்துக்கு போய்கிட்டே இருக்கும். அதனால் சனிக்கிழமை வந்து நகை அடமானம் வைப்பது தவிர்க்க வேண்டும். அப்புறம் எந்த கிழமைகளில் நம்ம நகை அடமானம் வைக்கலாம் அப்படின்னா திங்கட்கிழமை நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க. ஏன்னா திங்கட்கிழமை வைப்பதான் ரொம்ப சிறப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து நகையை வந்து அடமானம் வைப்பதை தவிர்த்து பாருங்கள். ஏன்னா அது வந்து லட்சுமி இல்லையா, நமக்கு வந்து லட்சுமி வந்து தங்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா. புதன்கிழமையும் லட்சுமிக்கு உரிய நாள் தான், வெள்ளிக்கிழமையும் உரிய நாள் தான். நம்ம இந்த 2 நாளாக முக்கியமாக தவிர்த்துட்டு மற்ற நாள் வைக்கலாம். சனிக்கிழமை வந்து நகை அடமானம் வைக்கிறது நிறைய பேருக்கு வந்து அது ராசியாகவே இருக்காது. திரும்ப அது நகை வந்து அடமானத்திற்கு போய்கிட்டே இருக்கும். அது வந்து சீக்கிரமாக திருப்பதற்கான யோகமும் அவங்களுக்கு வந்து அமையாது. சனிக்கிழமை வந்து நகை அடமானத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இனிமேல் சனிக்கிழமை வைக்காதீங்க. ஆனால் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வந்து நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னா அந்த பைசாவை போய் நீங்கள் கெட்டுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக அது உங்கள் கைக்கு அந்த நகை வரும். ஆனால் அடமானம் புதிதாக வைக்கக்கூடாதே தவிர நம்ம அடமானத்தில் இருக்கிற நகைக்கு வந்து பைசா நம்ம கட்டலாம்.
மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் நகை அடமானத்தெல்லாம் வைக்கிறதுக்கான உங்களுக்கு இருக்குது சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா திங்கக்கிழமை நீங்கள் வைக்கலாம், வியாழக்கிழமை வைக்கலாம், செவ்வாய்க்கிழமை கூட வைக்கலாம். புதன்கிழமை மோஸ்ட்லி வைக்க வேண்டாம், இல்லை அவசரம்னா வைக்கலாம். வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் முக்கியமாக தவிர்த்தால் போதும். மற்ற கிழமையில் நீங்கள் வைப்பது ஓரளவு உங்களுக்கு ஓகே தான். இந்த சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.